ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 10th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக 9th இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப்பில் இருக்கிறத பார்த்த ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறக்குள்ள இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடிடலான்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிரின்சிபலோட மருமகன் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்றான். ஹே, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை சார் இங்கே படிக்கலான்னு வந்ததோ இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரும் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஹீரோவை பார்த்துறாரு. அது நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் கத்தி பேசுறதுலேயே வந்துட்டு ஹீரோவை திரும்பி பார்த்துறாரு. நீங்க என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்கு. இந்த லூசு பையன் என்ன பண்ணிடுறான்னா, டைரக்டா அவங்க கிட்டேயே போயிடுறான். பார்த்தா சிரிக்க கூட செய்ய மாட்டீங்க, இப்படி ஒரு ஆளு ஒரு பொண்ணு கூட ஒரு காஃபி ஷாப்லையா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அவங்கள பார்த்தோன்னே, இருங்க உங்களை நான் நியூஸ்ல பார்த்துருக்கேன், நீங்க ப்ரொஃபஸர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்தோன்னு சும்மா விட வேண்டியதுதானே, அப்படி ஒரு கிஸ் பண்ணணுன்ட்டு போறான். அந்த பொண்ணு அப்படியே கையை இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துறான். அப்புறமா இவனும் உட்காந்து பேசிட்டே இருக்கான். உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம் பட்டுன்னு. அந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இதுக்கு மேலே இதை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே வராங்க. பின்னாடியே ஓடி வந்துட்டு அந்த பொண்ணு காரில் ஏற போகும்போது டக்குன்னு இந்த அம்மா போயிட்டு, இந்த மாதிரி நான் வந்து இந்த சாரோட ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, இவர் தான் எனக்கு வந்துட்டு கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பரவாயில்லையே, கிளாஸ்லாம் நல்லா எடுக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி ஓகே நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோ பின்னாடியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு எவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மிடில் ஸ்கூலில் தான் தெரியும். அவ்வளோ வருஷமாக தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப நைஸாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கேட்குறாங்க. அதுக்கு இவரும் சேர்ந்துட்டு, அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, என்னதான் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி இன்செக்யூரிட்டி வர வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால், அதுக்கு இல்லை அவங்கள பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், தேவையில்லாதெல்லாம் நீ பேசாத. ஃபஸ்ட்டு வந்து இந்த வரப்போகிற எக்ஸாமில் நீ வந்துட்டு மேக்ஸில் 50 மார்க் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த நாவலை பற்றி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு பாஸ் வேணால் ஆக ட்ரை பண்ணுறேன், 50ல் எப்படி நான் எடுக்க முடியும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே கத்திட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு அவங்களோட தம்பிக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி சோடாவை வாங்கிட்டு வர மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வேற நேரங்கட்ட டைமில் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஹீரோ கிட்ட இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கடைக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அவரும் கிளம்பலான்னு பார்க்குறாரு. ப்ளீஸ் இங்கே நிலைங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த அம்மா அந்த கடைக்குள்ளே ஓடி போய் சோடாவை வாங்கிட்டு வராங்க. ஹீரோவும் பார்த்துட்டு, இந்த மாதிரி சோடாலாம் குடிச்சா கான்ஸ்டிபேஷன் வரதா செய்யும், ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க, இது ஒன்றும் எனக்கு கிடையாது என்னோட தம்பிக்கு, அம்பட்டு நல்ல மனசு இருக்கு அக்காவும் நீ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும் போது தான், நல்ல மனசுலாம் ஒன்றும் கிடையாது, நான் மாட்டின ஆளே அவன் தான். சொல்லப்போனால் ஒரு நாள் நைட்டு வந்து நான் உட்காந்து இந்த மாதிரி ஸ்டோரி எழுதிட்டு ஆன்லைனில் வந்துட்டு சேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்குள்ளே பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. நானும் பேய் தானோன்னு சொல்லிட்டு பயந்து பின்னாடி திரும்பினா இவன் நின்றுட்டு இருந்தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருக்க சொல்லுவான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவோ அப்பாவோ அந்த இடத்துல இல்லையே, அதனால இவனை இப்படியே நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து அந்த ஜியோன்ஸ் டாஜ் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே உள்ளே வந்து உட்காந்தானே, என்னப்பா மீட்டிங் எல்லாம் நல்லா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த டாஜ் வந்து என்ன கேட்பாருன்னா, அது எப்படி தானோ உனக்காக பல வருஷமா ஒரு பொண்ணு வெயிட் பண்ணி நீ வந்ததுக்கு அப்புறம் வந்து உன்னை வந்து பார்க்குறான், இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆசை காதலி இல்லையா, மனசுக்குள்ள ஆசை இருக்க தானே செய்யும், அதனால மீட் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு கூட இருக்கிற அந்த 2 சாருமே இருக்காதுடா அப்படி இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள பற்றியே பேசி கடுப்பாயிட்டு இருக்காங்க. கையோட அவங்களோட நெக்ஸ்ட் 7th எபிசோடையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே விஷுவல்ஸில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே ஜியோன் சாரை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் யாருன்னா, இப்போ பார்த்தாங்க இல்லையா ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு அந்த அம்மா கட்டி போட்டு வச்சுட்டு, ஹீரோ எனக்கு தான் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவங்கள காப்பாற்றுறதுக்குனே ஹீரோ வந்து இந்த பொண்ணு கூட சண்டை போடுறாங்க. இந்த பொண்ணை அடித்து போட்டுட்டு அப்படியே இந்த ஜியோனோட கன்னத்தில் போய் கை வைக்கும்போது மறுபடியும் ஜியோனோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸாக மாறிடுது. அங்கே அவங்க ஜியோனுக்கு பதிலாக ஹீரோயினியாக மாறி
மாறிடுறாங்களா. ஹீரோ அவங்கள காப்பாத்திட்டு கூப்பிட்டுட்டு போகும்போது, ஒரே செகண்ட் இருங்க, என்னைக்கும் கடனை மிச்சம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்க இல்லையா, அவளுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஊசியை எடுத்து குத்திட்டு இப்போ வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த கதையை எழுதி முடிச்சோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இப்படி தாண்டா இருக்கணும் ஸ்டோரினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கெத்தா உட்காந்து பன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட பீரியட் தான். அவர் தான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஜியாவோட பேர் கூப்பிடுறாங்க. அப்பதான் அவ கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறா. வந்தவ வந்து அன்னைக்குமே யூனிஃபார்ம் போடல, அப்படியே படுத்துறா. படுத்தோன்னா அவ கையெல்லாம் ஏதோ பயங்கரமா அடி வாங்கின மாதிரி செவந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஆல்கஹால் ஸ்மெல் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதனாலேயே ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, கிளாஸ் ரூமை வந்துட்டு ஹீரோயினை ஒழுங்கா கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்துட்டு நர்ஸை பார்க்க சொல்லி அனுப்பியிருப்பாரு. இந்த பொண்ணு இந்த ஜியாவோ எந்திரிச்சு போயிட்டு இருப்பா. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பிரின்சிபலோட மருமகன் இருக்கா இல்லையா, அவனை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போகும்போது அவன் அதை கண்டுபிடிச்சிருவான். இந்த பொண்ணுக்கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட அத்தை கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவையும் கூப்பிட்டுருப்பாங்க. அவரும் அங்கே போகிறாரு ஸ்டாஃப் ரூமுக்கு. அங்கே போனால் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பிரின்சிபலும் அவங்களோட மருமகனும் இருக்காங்க. நீங்கள் தானே இந்த பொண்ணுக்கு ஹோம் டீச்சர், இப்படி குடிச்சிட்டு வந்ததை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இது அந்த மாதிரி இல்லை, ஆனால் கண்டிப்பாக இதை செக் பண்ணும், நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இந்த பொண்ணு தானே அன்னைக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் போடாமல் வந்ததுக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்க, அப்போது எப்போவுமே இவ இப்படி தான் வந்துட்டு இருக்காளா, இப்படி தான் ஸ்கூலுக்கு வருவாங்களா, இல்லை இதையெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு நீ கொஞ்சம் வெளியேறுன்னு சொல்லிட்டு ஜியாவை வெளியே அனுப்பிட்டு, இல்லை அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு கண்டிப்பாக நான் அவளை மாற்றுவேன், இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக நினச்சி நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கெஞ்சுறாரு. அப்போ கூட இந்த பிரின்சிபல் வந்துட்டு இந்த ஸ்கூலோட மாரல்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹீரோ விட்டுற மாதிரி தெரியல. அவள் ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கு, அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி நான் அவளை மாற்றுவேன், இந்த லாஸ்ட் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வெளியே வந்தவர் அந்த ஜியாவை கூப்பிட்டு, எனக்கு தெரியல உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்குது, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ கூட அந்த பெனால்ட்டியை நான் பே பண்ணிடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் இப்படி நீ நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அனுப்பிவிட்டு போகிறாரு. அங்கே கட் பண்ண லஞ்ச் பீரியட் வருது. ஹீரோயினும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்தா அந்த அம்மா பொசுக்குன்னு எந்திரிச்சு இன்னொரு பொண்ணோட பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ கூட இருந்த பொண்ணுங்க தான் சரி பரவாயில்லடி நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க. கோவை இன்னும் போகலையான்னு ஃபஸ்ட்டு நம்ம போய் பேசி சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக அவகிட்டயே போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த அம்மா மூஞ்ச காட்டிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. அப்போ கூட இருந்த பின்னாடி இருந்த பொண்ணுங்க தான் வந்து ஹீரோயினை உட்கார வச்சு, சரி உட்காரு ஏன் அவள் இப்படி போயிட்டு இருக்கா, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, என்ன ஆர்குமெண்ட் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் வந்துட்டு இல்லை சண்டையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்ன சங்கடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இவர் கூட சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுவும் மேக்ஸ் பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை பற்றி அப்படின்னா, எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ அதை பண்ணணும்னு தோணுச்சு, அதுவும் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் உன்ட்டு அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா சரி ஓகே எப்படி நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே வராரு. பின்னாடியே வந்துட்டு ஜியோன் சாரும் வந்துட்டு நானும் போகணும் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜியோன் சார் என்ன கேட்குறாருன்னா, இன்னும் உனக்கு அடிக்கடி தலைவலி வருதா அப்படிங்கன்னா, அப்பப்போ வருது அப்படிங்கிறாரு. எதுக்கும் நீ போய் டாக்டரை செக் பண்ணடா அப்படிங்கிறாங்க. டாக்டரை பார்க்குற அளவுக்குலாம் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் ஏர்லியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. சரி ஓகே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவரும். அப்படியே ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவங்க சரி ஓகே ஸ்டோரி எழுதுவோன்னு உட்காந்தா டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்டன்னா தம்பி ப்ரூனோட் இருந்து, எனக்கு இப்போ கோக் வேணும் அப்படிங்கிறான். டே நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், நாளைக்கு வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியாதான்னு மெசேஜ் போட்டால், அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கத்துறாடா. போறேன்னு கத்திட்டு இவங்களும் போவாங்க. இவங்க ஒரு பக்கம் கோக் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்கே வந்து ஜியான் சாரும் ஹீரோ பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் டக்குன்னு போய் பில் போடுறாங்க. இங்கே இந்த ஜியான் சார் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்பாருன்னா, நான் கேட்கறதுக்கு ஃப்ராங்கா பதில் சொல்லு, முக்கியமாக ஹானஸ்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரிசர்ச் ஒர்க் விட்டுட்டு வந்தியே பேசாமல் நீ மறுபடியும்
நீயும் வந்துட்டு யூஎஸ்ஏ போயிட்டு அவங்க கூட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுடைய பேசினால தேர்ட் வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஊரை விட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே பின்னாடி திரும்பினா எங்க இருந்துடா இவ வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி பாவமாக வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இதோடைய இந்த 10th எபிசோட் வந்து இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. இது